அன்பு கண்மணி ஜோடியார்களை பிடிக்கும்போது இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அன்பு கண்மணிக்கு முதல்ல நடந்தது கேட்டு அதிர்ச்சியாகி ஸ்வேதா வெண்ணிலாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. வெண்ணிலாவும் கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க, நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு வெண்ணிலா கேட்குறாங்க. ஆமாம் வெண்ணிலா, அன்போட வாயிலையும் எல்லா உண்மையும் சொன்னா, நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. இதை கேட்டு வெண்ணிலா, அன்பு வந்து உங்களை விருப்பத்திற்காக கூட சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை வெண்ணிலா, அவங்க பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாமே முடிஞ்சிச்சு வெண்ணிலா அப்படின்னு ஸ்வேதா சொன்னதும் வெண்ணிலா செம கடுப்பாகுறாங்க. எல்லாத்தையும் தூக்கி தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏய் கண்மணி, அன்புவ என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டல, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. இனிமேல் நீ வாழ்ற ஒவ்வொரு நாளும் கதறி கதறி அழணும்டி அப்படின்னு வெண்ணிலா கத்திக்கிட்டு இருக்காங்க. வெண்ணிலா வந்துட்டு ஒரு ரவுடிக்கு கால் பண்ணி, இங்க பாருங்க நான் ஒரு ஃபோட்டோ அனுப்புறேன். அந்த ஃபோட்டோல உள்ளவங்கள தீர்த்து கட்டணும். நான் தான் பண்ண சொன்னேன்னு வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னது. சரிங்க மேடம், நீங்க தான் பண்ண சொன்னீங்கன்னு யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம்னு அந்த ரவுடிங்கலாம் சொல்றாங்க. அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு போயிட்டு அவங்க தேடுறாங்க. தேடும்போது அங்க ரோட்ல கண்மணியோட அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. ஏய் இவங்க தானே அந்த ஃபோட்டோல உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் வம்பு பண்ற மாதிரி, என்ன பொருள்லாம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி எல்லா பொருளையும் திருடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏய் விடுங்கடா, என் பொருள்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அம்மா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கண்மணி அம்மாவை போட்டு அடிச்சு கீழே தள்ளி விடுறாங்க. இதுல தலையில அடிபட்டு கண்மணி அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. உடனே கண்மணி சித்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. அங்க போனதும் கண்மணிக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. கண்மணியும் அன்பும் கேள்விப்பட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. என்னாச்சு சித்தி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் நடந்ததெல்லாம் வந்து கண்மணி சித்தி சொல்றாங்க. இது ஏன் என்கிட்ட முதலே சொல்லல, அந்த வெண்ணிலா தான் ஆமா இப்படிலாம் பண்ணுது, அவள பொண்ணு மாதிரி அக்கா வளர்த்ததுக்கு அவள் இப்படி ஒரு நன்றி கடன் காட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சித்தி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க. அந்த வெண்ணிலாவை நான் சும்மாவே விட மாட்டேன்னு இங்க கண்மணி செம கடுப்போட இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இவங்க அம்மாவை காப்பாற்ற முடியாது, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதும் இங்க கண்மணி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. உடனே அன்பு கட்டிப்பிடிச்சு கண்மணி அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மா இப்படி ஆயிடுச்சுங்க, அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க, எல்லாத்துக்கும் காரணம் அந்த வெண்ணிலா தாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அவளை நான் இப்போ சும்மாவே விட மாட்டேங்க அப்படின்ட்டு. உடனே சரி கண்மணி அழாத, அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு அன்பு ஆறுதல் சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.